அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பெய்யாடுறதும் சாமி ஆடுறதும் பெய்யன்னா பெய்யும் மழை அது மூட நம்பிக்கையா இல்லை அதுவும் நிஜமா? இந்த பெய்யன்னா பெய்யும் மழைன்னு ஒரு 2000 முஸ்லீம்கள் பீச்சில் சேர்ந்துக்குன்னு ஒரு பூஜை பண்ணாங்க. உன்னை வறுமை வந்தது, மழை தண்ணீர். அப்போ மழை வரல. கிறிஸ்டினுங்க ஒரு 2000 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க, அவங்க வழிபாடு நடத்தினாங்க, அப்போவும் மழை வரல. இந்த பங்காரடிகளார் குரூப்புக்குது, அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க, அப்போவும் மழை வரல. ஆனால் இத்தனை 1000 பேர் பூஜைகள் பண்ணியும் மழை வரல. ஆனால் தனியாக ஒரு கேள்வி பெய்யினா பெய்யணும் இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். காரணம் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த சந்தேகங்கள் வராது. அந்த பீச்சில் பூஜை பண்ணவெல்லாம் சுயநலவாதிகள். அவனுடைய பேர் புகழுக்காக அவன் உட்காந்துக்கிறான். அங்கே என்ன மதம் இருக்குது? கடவுளை வழிபடுறதுல மதம் என்ன நடக்குது? கூட்டமாக உட்காந்துக்கிட்டு தானே, அந்த மதமும் கிட்ட கடவுள் மழை பெய்யுது. ஆனால் மதத்தை வச்சுக்கினா நீ கடவுளை மழை பெய்யணும் எப்படி பெய்யும்? அம்மாவுக்கு மதம் கிடையாது, கடவுள் உண்டு. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாடும் வெடிப்பூட்டு போச்சு, பூமி மழை இல்லை. ஆனால் ஒரு செல்வந்தை மட்டும் இருக்கிறான், அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான், வச்சுக்க நான் வஞ்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கு காரணம் எது? பூமி தானே இந்த வறுமையை உண்டாக்கிடுச்சு. இந்த வறுமை உண்டான காரணம் மழை தானே. அதனால்தான் எல்லாரும் தண்ணி 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 அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் திருவள்ளுவம் அமுதுன்னு அமுதுன்னு சொன்னான் மழையை, அமுதுன்னு சொன்னான் தண்ணியை. ஏன் அந்த அமுதுன்னு சொன்னான்னா, இவர் சொல்லுவார் பட்டினத்தார், முதற் சங்கு அமுது விட்டோம் இல்லையா? அமுதுன்னா இந்த உலகத்தில் எதிரானா தாய்ப்பால். அது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பாலை கொடுக்கணும். அந்த பாலை கொடுக்கணும், அந்த குழந்தை நோயாளி ஆகிடும். அதனால் அந்த அமுதுன்ற பால். அதனால் முதற் சங்கு அமுது விட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு கூட்டும், கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும்னார். பால் ஊற்றுன்னுவான். கடைசியில் கல்யாணத்தில் பாலும் பழமும் கொடுப்பான். பிறந்த உடனே 3 வாட்டி மனுஷனுக்கு பால் ஊற்றுறது உண்டுப்பா அப்படின்னாரு. அப்போது இந்த அமுதை வள்ளுவன் சொல்கிறான், இது அமுதுல வான்மழைக்கு அமுது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுயநலம் மற்றவங்க உலகத்தினுடைய பொது நலத்தையே நோக்கமாக கொண்டவங்க. அதனால் அவை பிராட்டி என்ன பண்ணி இவ்வளோ வறுமையில் வாடுத. இது ஏன் இந்த வறுமை வந்தது? அப்போ ஊர் மொத்தம் கெட்டவனாக இருக்கிறான். இந்த கெட்டவனால இயற்கை அவனை வஞ்சனை பண்ணுது இல்லையா? அதனால மழை வரல, பூமியெல்லாம் வெடிச்சு போச்சு, விவசாயம் இல்லை, ஆகாரம் இல்லை. ஆனா அவையினுடைய கேள்வி என்ன? இது ஊரு கெட்டவன், எல்லாரும் கெட்டவன். ஆனா ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா இங்க? அந்த ஒரு நல்லவனுக்காக பெய் இல்ல, எனக்காக பெய் என்ன சொல்லிச்சு? இவங்க எல்லாம் போய் பூஜை பண்ணுவாங்கன்னா எங்கள் மதத்துக்காக பெய் என்ன? இதான் வித்தியாசம். அப்போ எனக்காக பெய்யுன்னு சொல்ல, ஒரு நல்லவனுக்காக பெய்யுது. ஊர்ல ஒரே ஒரு நல்லவன் இருக்க மாட்டான், 1000 பேர் இந்த ஒத்த நல்லவன் இருக்க மாட்டானா? அந்த ஒருவனுக்காக பெய்யணும், கொட்டி தீர்த்துச்சு. இது மந்திரமோ தந்திரமோ இல்லை, மனமற்ற நிலையில இறைவனுக்கு ஆணையிட்ட இறைவன் செய்வான். ஆனா மனமுடையவன் இறைவனுக்கு ஆணையிடவே முடியாதுமா. இதான் வித்தியாசம். அவ்வைக்கு மனம் கிடையாது, ஆன்மா செயல் இருக்கு. அதனால தான் பெரிய பெரிய போர்க்களம் கொண்ட மன்னர்கள் ஒருத்தனோட ஒருத்தன் எதிர்த்து நின்று வெட்டி கூறு போட்டவங்க கூட இந்த ஒரே ஒரு கேள்வி, கடிகொம்பு வச்ச கேள்விக்கு அழுந்து போட்டான். பாரியினுடைய பெண்களுக்கு திருமணம் ஆக்க முடியாம மூவேந்தர்களும் செய்து பெரும் கொடுமை பண்ணிட்டானு பாரியை பொண்ணு. அந்த பாரியினுடைய பசங்க காட்டில் விறகு விற்று பழைக்குதுங்க இல்லை? அப்போ அந்த அவை கூட்டம் போய் அந்த 2 இளம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அந்த மூவேந்தர்களால் எதிர்க்க முடியல, ஒரு மன்னனாலே எதிர்க்க, ஒரு சின்ன சின்ன நாட்டெல்லாம் அழிச்சுக்குவானுங்க.
அப்படிப்பட்ட பேரரசனுங்க 3 பேருமே, சோழ சேர பாண்டியன். ஆனால் இந்த 3 பேர் அந்த ஒரு கேள்விக்கு பயந்தானுங்க. இன்னைக்கு பூகம்பம் பூகம்பம்னு பேசுகிறோமே, இந்த பூகம்பத்தை அன்னைக்கே கேள்வி காட்டுச்சு. இந்த 3 மன்னரும் படையெடுத்து வரான், இங்கே வந்தால் கல்யாணம் நிறுத்திடுவானுங்க. அதனால் அது என்ன சொல்லிச்சு, இதோட திரும்பி போயிடுங்க, உங்களுக்கு மரியாதை இல்லை, நாங்கள் வருவோம். சரி நீ வந்தால் முடிஞ்சால் வந்துக்கிட்டு பூமியை 2ஆக பிளந்துச்சு. வந்தவெல்லாம் அதுக்குள்ளே ஊந்துட்டான், மன்னனுங்க நின்றுட்டான், பயம் உண்டாகி போச்சு. அப்போது இன்னைக்கு பேசுகிற பூகம்பத்தை அன்னைக்கே அவை செய்து காட்டுது. என்ன செய்யலை, என்ன அற்புதங்களை மகான்கள் செய்யலை, எல்லா அற்புதங்களையும் செய்தான். ஆனால் எவனுமே சொல்லலை. ஏன்னா உண்மையான செயல் செய்கிறவன் எவனும் சொல்ல மாட்டான். இந்த புலிவிக்கு நிற்கிறவன் அத்தை செய்வான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்கிறான் பாரு, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தமா. இதாம இப்படி இல்லாமல் நான் போய் நிற்கிறேன். குரு வணக்கம் சொல்லிடலாங்களா? குரு வணக்கம். மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். ஆன்மீகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எப்போவுமே நமக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்தே தான் தீரும். ஐயாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்போது எந்த இடமா இருந்தாலும் ஒரு தலைமை இடம்னும் போது அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் வரணும். அந்த கற்றுக்கிற வேலையை காலம் நமக்கு கொடுத்துக்கினே தான் இருக்கணும். எது வரைக்கும்னா நாம் அதுக்கு படிக்கிற வரைக்கும். யார் படிப்பாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் யாருக்கு தெரியலன்றாங்களோ அவங்க காலத்துக்கிட்டேருந்து கற்றுக்கினே இருப்பாங்க. என்ன மாதிரி புத்திசாலி யாரும் இல்லைன்னு யார் நினச்சிட்டாங்களோ அப்போ காலம் கொத்து கொடுக்குறத ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அது ஏற்றுக்கலன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அது திரும்ப திரும்ப நமக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா நீ திரும்ப ஏற்றுந்தாண்டா ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மனமும் இந்த உடலும் இந்த ஜீவனும் பக்குவப்பட்டால் மட்டும்தான் இறைவனை போய் சேர முடியும். அந்த பக்குவம் வரணும்னு அப்படி சொன்னால் அதுக்கு அழுக்கான துணியை நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, அதை போட்டு டொம்மு டொம்மு டொம்முன்னு துவைப்போமா? வாய்ப்பே இல்லை. அப்படியே தண்ணியில் நம்ம பட்டு போட கட்டின்னு வருவாங்க கல்யாணத்துக்கு, அப்படியே தண்ணியில் முக்குவாங்க, அப்படியே காய வச்சுருவாங்க. ஏன்னா அழுக்கு ஆகலை. அப்போது அழுக்கான ஒரு பொருளை ஒரு துணியை கூட அடி அடின்னு வெள்ளாவில போட்டு வெளுக்கிற மாதிரி தான் பக்குவம் இல்லாத இந்த மனசை காலம் வெளுக்குது. அதை நாம் என்ன பண்ணணும், இது எல்லாம் நடக்குது எதுக்கு? ஐயோ நடந்துச்சேன்னு வேதனைப்படாமல் இது நடக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை. நம்ம குருநாதர், காலம், இறைவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை பக்குவப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா இவ்வளோயும் தாண்டி வந்தால் மட்டும்தான் இந்த இடம் எவ்வளோ பெருமையானது, இந்த இடம் எந்த மாதிரி புனிதமானதுன்ற பக்குவம் உணர்ந்துச்சுன்னா அங்கே தலகணம்ன்றது யாருக்கும் வராது. எந்த ஒரு பொருளும் அனுபவம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சின்னா அதோட அருமை தெரியாமல் கையில் கிடச்சதை வயலையே தொலைச்சிட்டு போகிற மாதிரி சம்பவம் நடந்துடும். அப்போ காலம் மிகப்பெரிய ஆசான். அப்போது அதுக்கிட்ட எப்போவுமே நாம் மாணவனாகவே இருக்கணும். எப்போவுமே நாம் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் குருநாதர் எப்படி ஆசையாக கற்றுக் கொடுப்பாரோ இந்த காலமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். எதுக்காகனா நாம் ஒரு பண்பட்ட ஒரு மனிதனாக வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ செட்டப்பை இறைவன் கொடுத்துருக்குறான். அதனால் நடந்ததை நினச்சி யாரும் வேதனை பண்ண வேணாம். நம்ம அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போவே நம்ம குரு பூஜை வந்துடுச்சு, அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு வேலை ஐயாவுக்கு ஒரு 10 பாட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 10 பாட்டும் சிறப்பாகவே வந்திருக்கு. இந்த குரு பூஜைக்கு ஐயா பேர் மேலே ஒரு 10 பாட்டு இருக்குது, ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐமன்ஸில் ரெடி பண்ண போகிறோம், அதுக்கும் போய்ட்டுருக்கு வேலை. அப்போ எல்லா ப்ராசஸும் எந்த ஆனாலும் எந்த வேலையும் நிற்க போகிறது இல்லை, நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா நாம் யாரும் இதை செய்யலை. நம்மளை செய்ய சொல்கிறது, நம்மளை தூண்டுறது எல்லாம் நம்ம குருநாதர் தான். அப்போது ஒரு சீடனா நாம் தடையை போச்சும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஐயோ இப்படி ஆகுதுன்னு வேதனை படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே எல்லாரும் சீடன் தான். நம்ம கூட என்ன சொல்கிறோம், முதன்மை சீடன் தான் சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா
எப்போவுமே இங்கே இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக தான் நான் இருக்கணும். ஏன்னா அங்கே இருந்தால் மட்டும்தான் ஐயாவோட பெருமையை நான் அப்படியே அழகாக ஆனந்தமாக ரசிக்க முடியும். இங்கே இருந்தேன்னா ஐயாவோட அருமை தெரியாது. சொல்லுவாங்களே பெரியவங்க, எதுவுமே பக்கத்தில் இருந்தால் தெரியாதுன்ற மாதிரி, பக்கத்தில் இருந்தால் யாருக்குமே அருமை தெரியாது. ஒரு அடி தூரமாக நின்று பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். ஒரு குருநாதர்கிட்டையும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்மளை எப்போவுமே சீடன்றோம். நம்ம எல்லோரும் சீடன் தான். எவ்வளோ பெரிய பிள்ளையாக வளர்ந்தாலும் அப்பனுக்கு முன்னாடி புள்ள தான். மீசை முளைச்சிருக்கா நடிச்சிருக்கலாம், நீ என்ன ஆனாலும் புள்ள தான். ஒரு நாளும் அப்பனை ஆகவே முடியாது. அந்த மாதிரி குருவானவர் எப்பவுமே தெய்வத்துக்கு நம்ம தனி வடிவம் கிடையாது. அவங்க ஒரு வடிவம் எடுத்து வந்தால் அது குருநாதர் வடிவமாக தான் இருக்கும். அதுவும் நமக்கு கிடைச்ச குருநாதர் சாட்சாத் சிவபெருமான் தான். ஏன்னா இறைவனை பற்றி பேச மாட்டாங்க. அதனால தான் ஐயாவும் இறைவனை பற்றி பேசுனதே கிடையாது. ஏன் அவர் பேசலை? எல்லா மகானும் இறைவனை பற்றி பேசும்போது இந்த மகானே இறைவனை பற்றி பேசணும்னா இறைவன் தன்னைத்தானே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யாருக்காக இறைவன் இறங்கி வரான்? மனுஷனுக்காக தானே இறங்கி வரான். அந்த மனுஷன் எதுக்காக வருத்தப்படுறான்னா, மனம்ன்ற ஒன்று நெறியா இல்லை, எதையும் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை. அப்படிங்கும்போது தான் அது வருத்தப்படுது. அப்போ அந்த மனசை நாம் சீர் பண்ணிட்டோம்னு சொன்னால், ஆன்மீகம் புரியுதோ இல்லையோ, ஆண்டவன் தெரிகிறானோ இல்லையோ, அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கையில் சிறப்பாகவே வாழலாம். யாரை பார்த்து நம்ம பொறாமை கொள்ள வேண்டிய வேலை இல்லை, யாரும் நம்மளை பார்த்தும் பொறாமை கொள்ள வேண்டிய வாழ்க்கையும் இல்லை. கையில் காலெல்லாம் மோதிரம் போட்டுன்னு செயின்லாம் போட்டோம்னா அப்பா அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அத்தராத கூட முடியாத மாதிரி இருப்பான். நம்ம அண்ணாக்கார் கூட இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நம்மளை பார்த்து யாரும் பொறாமப்படுறது கூட ஒன்றும் இல்லை. ஏன்பா இப்படி இருக்கிறது தான் கேட்குறதுக்கு தான் ஆகிறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையே எல்லோரும் பார்த்து ஆனந்தப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நாம் முதலடி நம்ம குடும்பத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க வரணும், அவங்கள பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வரணும். இப்படி ஒன்று ஒன்றா சீர்படணும். அப்போது நான் ஒழுங்காக இருந்தால் என்ன உலகம் பார்க்குது, நான் நினச்சிக்கலாம் என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நாம் எது பண்ணலனாலும் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீ என்ன பண்ணுறதோ அதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஏன் அறியாமல் என்னை யாரும் பார்க்கல நான் நினச்சின்னு என்ன ஒன்றா பண்ணலாம். ஆனால் எப்போவுமே கவனமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, யாரும் பார்க்காத வீட்டில் கூட ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கிறான். அதனால தான் பெரியவங்க சொன்னான், செவுத்து கூட காது இருக்குதுப்பா. ஏன் சொன்னான்? அது ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். அதை ஏன் அப்படி சொன்னான்னா, அந்த செவருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னது? இறைவன்றவன் இருளையும் இருக்கிறான். அதனால தான் அவனை கர்ப்பகிரகத்தில் கூட இருளில் வச்சுக்கிறான். அப்போ நம்மளை பார்க்காத ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கவனிச்சுன்னா நம்ம வாழறோம். அப்போ நாம் எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா தப்பே பண்ண மாட்டோம். தப்பு பண்ணிட்டால், ஒரு வேளை அறியாமையில் ஒரு ஆர்வ கோளாறில் தப்பு பண்ணிட்டால் கூட அதை திருத்திக்கிற முயற்சியை நாம் எடுக்கணும். வருத்தப்பட்டு பயன் இல்லை. நடந்த தப்பை யாரும் திருத்தவே முடியாது. நடந்துடுச்சு, சரி இனி எடுத்து வைக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு அடியையும் பார்த்து நிதானமாக எடுத்து வச்சு அதுக்காக நம்ம குருநாதர்கிட்ட இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பாக குருநாதர் மன்னிப்பு கொடுப்பாரு. அதன் மூலிமா இந்த தவறுகளை திருத்திக்கின்னு நாம் ஒரு புது பிறவியாக இங்கே வந்தோம்னு சொன்னால், இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவங்க, குருநாதரால் ஆசிரிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக குருநாதரோட பாடத்தை அடையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? நல்லது.